இது வந்து போட் நெக் மாடல் சென்னைக்கு அனுப்ப போகிறோம். எல்லாரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். சென்னைக்கு அனுப்பக்கூடிய போட் நெக். எப்பவும் போல கோடு போட்டுங்க. உங்கள் எப்படி பிரியுமோ 1 இன்ச்சு எவ்வளோனா கோடு போட்டுங்க. போட் நெக் 15 இன்ச்சு உயரம், 1/2 இன்ச்சு மேலே தையலுக்காக. இப்போ 16 இன்ச்சு ஷோல்ட்ரு, 8 ஒரு புள்ளி வச்சுங்க. ஒரு புள்ளி வைங்க போதும். 8 ஒரு புள்ளி. ஃபுல் ஷோல்ட்ரு போட் நெக்குக்கு தேவை வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து தச்ச உடனே 2.25 வர மாதிரி நான் 2.25 வைக்கிறேன். 2.25 வச்சு அழகாக ஒரு கோடு போடுறேன். 2.25 வச்சுக்கலாம். 2.25 2 1.5 வரைக்கும் ஷோல்டர் வைக்கலாம். வச்சுட்டேன். ரெண்டே முக்கால் தள்ளி ஒரு கோடு கொண்டு விட்டோம். இப்போ கழுத்து இறக்கம் எவ்வளோ வைக்கணும்? கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 நான் வைக்கிறேன். 42 இன்ச்சு பாடி போட் நெக்குனால 3.25 தச்சோன்னே 4 வரும். தச்சோன்னே 4 வரும் வச்சுட்டேன். இப்போ போட் நெக்கு வரைகிறேன். அழகாக அப்படி போட் மாதிரி வரைஞ்சிட வேண்டியது வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 1.5 இன்ச்சு நவுத்திக்கிறோம். 1.5 இன்ச்சு 1.25 வரைக்கும் நவுத்தலாம். நவுத்திட்டு ஒரு லைட்டாக ஒரு கோடு. இதுதான் முண்டாவோட அளவு. நவுத்திட்டோம். முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? 5.25 1/2 இன்ச்சு கூட இறக்குங்க. ஏன்னா இது முண்டா நகரும். முக்கால் நவுத்திட்டோம். இப்போ இங்கே 1/2 இன்ச்சு நவுத்திங்க. 1/2 இன்ச்சு நவுத்தி இங்கேருந்து கிராஸாக ஒரு கோடு. ஏன்னா முண்டா வெளியே போயிடுச்சு. போட் நெக்குனால வெளியே போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2.25 இருக்கும், இங்கேயும் 2.25 இருக்கும். கரெக்டாக இருக்கும். எந்த வேறு மாற்றம் இருக்கும். இப்போ 11.42 இன்ச்சு C2 10 + 1 இன்ச்சு 11.5 நான் வைக்கிறேன். 11 ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. ஏன்னா இந்த இடத்துல ஓப்பன் கிடையாது, அதனால் போட் நெக் இழுத்துரும். அதனால் 1 இன்ச்சு கூட வச்சுங்க. இங்கே ஒருவேளை இவங்க ஓவல் போடணும்னு நினச்சாங்கனாக்கா, இப்படி ஒரு ஓவல் மாடல் வேணும்னு நினச்சாங்கனாக்கா இங்கே 3/4 இன்ச்சு வச்சா போதும். ஏன்னா இங்கே ஓப்பன் ஆனால் இங்கே 3/4. இப்போ இது வந்து போட் நெக் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது கேட்காதனால இந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டோம். இப்போ இடுப்பு 35 8.25 1.25 1.5 வச்சுட்டேன். இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போடுறோம். இடுப்புக்கும் பாடி லூஸுக்கும் நேராக ஒரு கோடு போட்டுட்டோம். இப்போ இங்கேருந்து 1.5. இப்போ ஏஹெச் எவ்வளோ? 9.25 வருதான்னு பார்த்துருவோம். அப்படியே மெதுவாக பாருங்க. 9.25 வந்துருச்சு. மெதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முண்டா இங்கே திரும்பும்போது எப்படி திரும்புதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் முண்டா வைக்கிறேன். 9.25 வருது. இப்போ இதில் பாதி வைங்க. 6ல் பாதி 3, 4.5 பாதி 2.25 வச்சுட்டோம். அழகாக அப்படி போட்டுங்க. ஒரு புள்ளி கீழே இறக்கிங்க. இப்போ இந்த கோட்லேயே அளந்து பாருங்கள். 9.25 வருதா? 9.25 கரெக்டாக வந்துருச்சு. எந்த மாற்றமாக இல்லாமல் இருக்குது. இப்போ ஏஹெச் போட்டோம். இப்போ போட் நெக்கு இது வந்து
3.25 தச்சோன்னா 4 இன்ச்சாக மாறிடும். இங்கே வந்து போட் நெக்குக்கு அழகாக அப்படி வந்து அழகாக டீப்பாக அப்படி தான் போடணும். ரொம்ப உள்ளே தோண்டாமல் லைட்டாக அப்படி போடணும். இப்படி போட்டால் இது 42 இன்ச்சு பாடிக்கு நம்ம போட் நெக் வெட்டினதை போடணும். இப்போ டாட் வரைய போகிறேன். 10. இப்போ இவங்களுக்கு மேலேருந்து 10.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். டாட்டோட உயரம் 10.5 இன்ச்சு. 4 இன்ச்சு அவசியம், இப்படி 4 இன்ச்சு அவசியம் இருக்குது. 4 இன்ச்சு அவசியம் இருந்தே தீரணும். இந்த இடத்துல லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. வேணா பெரிய பாடினால 4 இன்ச்சு கிராஸ் பண்ணுங்கள். எதுக்காக கிராஸ் பண்ண சொல்கிறேன், இந்த இடத்துல சுருக்கமே வராமல் இருக்கும். அப்போ கிராஸ் பண்ணால் சுருக்கம் வராது, பேக் மாட்டிடும். இப்போ இதுக்கு எவ்வளோ பட்டி வைக்கலாம்? 3.5 வைக்கிறேன். 3.5 4 வைக்கிறேன். ஏன்னா போட் நெக்னால பட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். 3.5 4. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 6 5.25 எல்லாம் வச்சுக்கணும். இது பேக்கு. இந்த ஓவல் வேணும்னா அவங்க வச்சுக்கலாம். இதில் என்ன மாடல் வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் மாடல் பண்ணலாம், அவங்க இஷ்டத்தை பொறுத்து. ஓவல் போட்டு இங்கே நாட் போட்டு இங்கே டிசைன் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இவங்க போட் நெக் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. போட் நெக் மட்டும் தான் கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் வெட்டியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டும் முறையை கவனிங்க. இது வந்து 2.25. இங்கே தப்பாங்க, இங்கே தப்பாங்க. இது தச்சோன்னா 2.25 மாறிடும். இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். ஃப்ரண்ட்டு வெட்டுவதை கவனமாக பாருங்கள். ஃப்ரண்ட்டு வந்து போட் நெக்கு பிரின்சஸ் கட்டு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8 ஒரு புள்ளி, 8 ஒரு புள்ளி. நம்ம 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 7.5 ஒரு புள்ளி வைங்க. 7.5 ஒரு புள்ளி. இப்போ 2.25 நான் வச்சுக்கிறேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ நவுத்தணும்னு பாருங்கள். 1.25. இந்த 1.25 இங்கே மார்க் பண்ணிக்கணும். பேக் ஃப்ரண்ட்டு வந்து நான் 3.25 இறக்கியிருக்கேன். ஃப்ரண்ட்டு வந்து 3.5 இறக்குறேன். தச்ச உடனே, ஏன்னா ரொம்ப இறக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப இறக்கக்கூடாது. போட் நெக்குக்கு ரொம்ப ஃப்ரண்ட்டு இறக்குனா பிடிச்சி இழுத்துரும், அதனால் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மார்க் பண்ண போகிறேன். கழுத்து வந்து ரொம்ப தோண்டக்கூடாது, லைட்டாக தான் அப்படி தோண்டணும். வச்சுட்டேன். வேணா ஒரு புள்ளி வேணால் அப்படி போகலாம், ஒரு புள்ளி வேணால் போகலாம். ரொம்ப தோண்டி உள்ளே போகக்கூடாது. ஓகே. இப்போ வந்து இதுக்கு நேராக ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுப்போம். இப்போ வந்து இங்கே தான் முண்டா வரப்போகுது. இப்போ முண்டா இங்கே எவ்வளோ போட்டேன்னு பார்ப்போம். 6 இன்ச்சு போட்டிருக்கோம். இங்கே வந்து 5.25 வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுங்க. ஃப்ரண்ட் டாட் 10.5. போட் நெக்கு ஃப்ரண்ட்டு பிரின்சஸ் கட்டு பட்டி வச்சு இங்கே 4.25 வைக்கிறேன். 42 வந்து 3ஆக பிரித்தா 14. 14 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் டாட்டுக்காக. இப்போ 42 35 7 1.25 1.25 வைக்கிறேன். இங்கிட்டு 1.25 இங்கிட்டு 1.25. இது பிரின்சஸ் கட்டு தான் வைக்க போகிறோம். இப்போ இருந்தாலும் இப்படி மார்க் பண்ணி தான் பிரின்சஸ் கட்டு வெட்டணும். அட்டை போடாமல் பேட்டர்ன் போடாமல் பிரின்சஸ் கட்டு வெட்டவே முடியாது. 4.25 4 4. இது 4 4ல் பாதி 2 வச்சிட்டோம். இப்போ இதில் இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி இங்கே டாட் வைக்கிறோம்.
பிரின்சஸ் கட்டிங் ஒரு டாட் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும், அதனால் டாட் போடுறேன். இப்போ இங்கே 6 இன்ச்சு வச்சுருக்கோம், அந்த 6 இன்ச்சை இங்கே இறக்கி 6 இன்ச்சை மேலே ஏற்றிருங்க. பிரின்சஸ் கட்டினா 4 இன்ச்சு இங்கே இறக்கிடுங்க, 4 இன்ச்சு இறக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து 40, அரைஞ்சு கூட வச்சுங்க, 10 வச்சா போதும். இது 40னா 10 வைங்க, அரைஞ்சு கூட. இங்கே தான் C2. இப்போ இடுப்பு சரி பண்ணிவிட்டு போவோம். இங்கே ஒரு 4 இன்ச்சு அடிச்சிருங்க, 4 இன்ச்சு கிராஸை வந்து அடிச்சிடணும். அப்போ தான் வந்து இந்த கழுத்து வந்து இங்கே தொங்காது, ஃப்ரண்ட் வந்து தொங்காது, லூஸ் அடிக்காது. அதனால் இங்கே ஒரு 4 இன்ச்சு அடிச்சுன்னா லூஸ் அடிக்காமல் அழகாக வந்து கழுத்து வந்து அழகாக அப்படி உட்காரும், அழகாக உட்காரும். இந்த இடத்துல லூஸ் அடிக்கும், இங்கே ஒரு லூஸ் அடிக்கும், அழகாக பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ 3 35 8.25, 3னாக்கா 5.25 இங்கிட்டு வரணும். 5.25 வச்சேன். இதுக்கு நேராக வச்சு பார்த்துங்க, நேராக வச்சு பார்த்தா 42, 10.5 10.25 வரணும். 10.25 வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு கிராஸ் பண்ணுறேன். இப்படி ஒரு பிரின்சஸ் கட்னா கொஞ்சோண்டு 4 இன்ச்சு வெளியே போயிருங்க. காலஞ்சி வெளியே போயிட்டீங்கன்னா அது பெண்டு பார்க்க அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு வெளியே போயிடணும், வெளியே போயிட்டேன். இப்போ வந்து ஏஹெச் எவ்வளோ, 9.25 வருதான்னு மட்டும் பார்த்தோம். இப்போ இங்கே அங்கே அரைஞ்சு தள்ளணும், இங்கே 4 இன்ச்சு தள்ளுங்க, 4 இன்ச்சு தள்ளி நேராக ஒரு கோடு. இப்போ நம்மளுக்கு 9.25 வேணும். 9.25 இப்போ இங்கேருந்து வச்சு பார்த்தோம். 9.25 கரெக்டாக வந்துச்சு, எந்த மாற்றம் இருக்குது. வேணால் ஒரு 4 இன்ச்சு வேணால் இறக்கிக்கலாம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 5.25, 5.25 பாதி 2.5 ஒரு புள்ளி, 4 இன்ச்சு மட்டும் இறக்கிக்கிட்டேன். ஃப்ரண்ட்டு கொஞ்சம் தோண்டி போங்க, பேக் வந்து மேலாக போட்டோம், ஃப்ரண்ட் வந்து லைட்டாக குடஞ்சிருங்க. குடஞ்சிட்டேன். இப்போ எவ்வளோ இருக்கணும், 9.25 வருதான்னு பார்த்தோம். 9.25 கரெக்டாக இருந்துச்சு, எந்த மாற்றம் இல்லாமல். ஓகே, இப்போ இதில் டாட்டு கிடையாது, பிரின்சஸ் கட்டு டாட்டு கிடையாது. இப்போ இங்கேருந்து நான் வரைய போகிறேன். அழகாக வரைஞ்சி இந்த பெண்டு அவசியம். இந்த பெண்டு கொடுத்தீங்கன்னா ஜாக்கெட் வந்து அற்புதமாக இருக்கும். லைட்டாக பிரின்சஸ் கட்டு, ஏன்னா விரிஞ்சு கொடுக்கும், விரிஞ்சு அழகாக கொடுக்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ C1 10 வச்சுட்டேன். C2 அரைஞ்சு கூட 11, இடுப்பு 5.25 3 8.25 வந்துருச்சு. இது 1.25, இது வந்து 4.25, 4 இன்ச்சு மட்டும் இறக்கிட்டோம். 10.25 இறக்கிட்டோம். போட் நெக் எல்லாம் பார்த்துட்டீங்க. போட் நெக் வந்து எவ்வளோ தூரம் வெட்டியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து 3.5 இறக்கிருக்கேன். தச்ச உடனே 3.25 வந்துடும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம வெட்டினதை. இது வந்து ஃப்ரண்ட்டு மாடல். ஃப்ரண்ட்டு இது நேர் கட்டிங், இது கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங் போட்டு வெட்டணும். இப்போ இது எல்லாமே ஃப்ரண்ட்டு பேக் வெட்டினதை பார்த்துட்டீங்க. இது மாதிரி தான் வெட்டணும். இது மாதிரி பிரின்சஸ் கட்டு பட்டி வச்சு போட் நெக்கு நம்ம வெட்டியிருக்கோம். போட் நெக் வந்து அகலம் வந்து 1.5 வரைக்கும் கொடுக்கலாம். இவங்க வந்து குண்டாக இருக்கிறதுனால நான் 2.25 கொடுத்துருக்கேன். 2.25 சிறப்பாக இருக்கும். 2.25 வந்து சிறப்பாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் 2.25 கொடுத்துருக்கேன்.